धर्मो रक्षति रक्षितः जय जय शंकर हर हर शंकर महापिரியவா சரணம். விடிந்தால் தீபாவளி. தீபாவளி அப்படின்றது தீப ஆவளி, தீபத்தின் வரிசை. அப்புறம் நம்ம காத்தால் எழுது தைல ஸ்நானம் ஆகும், துலா ஸ்நானம், பிறகு பட்டாசு வெடிக்கிறது, பக்ஷணம் சாப்பிட்றது, பெரியவாகிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது. இதுதான் தீபாவளியோட ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகளாக இருக்குது. ஆனால் நம்ம எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பெரிய தத்துவம் என்னன்னா, தீபாவளி அப்படின்றது ஒரு அக்ஞானத்தை போக்கக்கூடிய ஒரு பண்டிகை. தீபத்தோட தன்மை என்ன அப்படின்னா, இருட்டை போக்கக்கூடிய ஒரு தன்மை தீபத்துக்கு உண்டு. ஒரு பெரிய அறையில் இருட்டு இருக்குது அப்படின்னா, எவ்வளோ பெரிய இருட்டாக இருந்தாலும் அந்த இருட்டை போக்குறதுக்கு ஒரு சின்ன அகல் விளக்கில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சா அந்த இருட்டு எப்படி போகுமோ, அது மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற நம்ம எல்லாத்தோர்கிட்டையும் இருக்கிற அக்ஞானத்தை போக்கக்கூடிய பண்டிகை தான் இந்த தீபாவளி. இந்த அக்ஞானத்தை போக்குறதுக்கு நம்ம தீபத்தை ஏற்றி நம்ம வெளியில் இருக்க புற இருட்டையும் போக்கி அகத்துக்குள் இருக்கும் இருட்டையும் போக்குறது தான் இந்த தீபாவளி பண்டிகையோட ஒரு பெரிய தத்துவம். அந்த இருட்டு எந்த வடிவில் இருக்குது அப்படின்னா, நரகாசுரன் அப்படின்ற ஒரு வடிவத்தில் இருக்குது. ஒரு பெரிய இருட்டின் வடிவமாகத்தான் நரகாசுரன் இருக்கான். அந்த இருட்டு அப்படின்றது அக்ஞானம். எதனால் அக்ஞானம் அப்படின்னா, நம்ம யார் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்காமையே இருக்கிற அக்ஞானம். நம்ம எல்லாரும் பகவானோட குழந்தைகள் அப்படின்ற தெரிஞ்சுக்காமல் இருக்கிற அக்ஞானம். நம்ம எல்லாருமே கடைசியில் பகவான்கிட்ட தான் சேரப்போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிக்காமல் இருக்கிற அக்ஞானம். அந்த அக்ஞானம் போகணும் அப்படின்னா, அக்ஞானத்தோடையே வாழ்ந்துட்டே இருந்தோம்னா அது கடைசியில் நம்மளை ஒரு பெரிய பாவத்தில் தான் போய் நம்மளை தள்ளிவிடும். அப்படி அந்த அக்ஞானம் நம்மளுக்கு போகணும் அப்படின்னா நம்ம பகவான்கிட்ட சரணடைகிறோம். அப்படி பகவான்கிட்ட சரணடையும் போது பகவான் அந்த அக்ஞானத்தை போக்கக்கூடிய அந்த ஒரு வேலையை, அந்த ஒரு இதை தாயார்கிட்ட விடுறா. சத்யபாமா அப்படின்னு நரகாசுரனோட தாயார். அந்த தாயார் தான் அந்த அக்ஞானத்தை போக்குறா. அந்த நரகாசுர வதம் பண்ணுறா. நரகாசுர வதம் அப்படின்றது ஒரு வதம் அப்படின்னு எடுத்துக்காமல் நம்ம எல்லாரோட தாயாரும் நம்மளுக்கு அக்ஞானம் போகணும் அப்படின்னா எப்படி நம்ம தாயார் தாயாரோட கருணையால், தாயாரோட அன்புனால் எங்கே அதட்டணுமோ அங்கே அதட்டி, எங்கே திட்டணுமோ அங்கே திட்டி, நம்ம ஒவ்வொரு குழந்தைகளோட அக்ஞானத்தை போக்கி அந்த குழந்தை நல்ல வழியில் வரணும்